ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெட்டி பையன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா தலைமலை. கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா நெரூர் வழியாக போயிட்டு அது திருச்சி மாவட்டம்னு நினைக்கிறேன். தலைமலை சரியாக தெரியல. நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அருமையான பிளேஸு. என் கூட அப்படியே வாங்க போகலாம். இன்றைக்கி தலைமலைக்கு போகிறோம். இந்த ரவுண்டானா பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து வாங்கல் போகிற ரோடு இது நெரூர் போகிற பிரிவு. நெரூர் அங்கே ஒரு சீவ சமாதி ஒன்று இருக்குது. கொஞ்சம் அந்த சீவ சமாதி கன்ஃபியூஸ் ஆகுதா? அது ஜீவ சமாதி அப்படிங்கிறது டக்குன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. இதுதான் நெரூர் போகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலைமலைக்கு போகிறதா இருந்துச்சுன்னா வாங்கல் போயிட்டு வாங்கல்லேருந்து தான் தலைமலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை மாயனூர் டேம் போயிட்டு மாயனூர் டேம்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நெரூரில் புதுசாக மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அந்த மேம்பாலத்தை போய் நான் காட்டுறேன். ஓகேவா? இந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்லேருந்து நெரூர் போகிற வழியில் பஞ்சமாதேவி அந்த கோயில் தான் இது. கோயில் ரொம்ப பெரிய கோயில். நல்ல ஒரு அற்புதமான பிளேஸில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரூர்லேருந்து நெரூர் போகிற வழியில் கல்மண்டபம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து அந்த பாதை முக்கூடலூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போக அங்கே ஒரு சிவன் கோயில் ரொம்ப பிரபலமான சிவன் கோயில் இருக்குது அப்படிங்குவாங்க. நம்மளோட காவிரி ஆறும் அமராவதி ஆறும் சந்திக்கிற இடம். ஒரு கடல் பரப்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஏரியா. அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக என்னோடய ஷார்ட்ஸ்லாம் அந்த இடம் இருக்கும். அது போகிற வழி தான் அந்த இடம். கல்மண்டபம்ன்ற பகுதியிலேருந்து ஒரு பிரிவு அந்த பக்கம் ரைட் சைடு பிரிஞ்சு போகும். நம்ம நேராக போனோம்னா நெரூர். நம்ம நெரூர் வந்துட்டோம். இதுதான் நெரூர் ஊருக்குள்ளே. நெரூர் கம்ப்ளீட் ஆகி வெளியில் போனதையுமே பார்த்திங்கன்னா நம்ம மேம்பாலம் ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிவு ரோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கலுக்கு போய்க்கலாம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வாங்கலுக்கு போகும். இது ட்ராவலிங் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பிளேஸ். ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா வயல்வெளிகள், இந்த பாய்க்குச்சி விளைய வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். அங்கே ஒரு அக்கா பார்த்திங்கன்னா கையில் மொபைலை வச்சுட்டு அங்கேயும் ஒரு ஆட்டுக்குட்டி மேயர் ஆயா ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரியே நிறைய பேர் மொபைலும் கையுமா சுற்றுவாங்க போல இருக்குது. இந்த ஏரியா நெரூர் தாண்டி அந்த ஜீவ சமாதி அதுதாங்க கொஞ்சம் வாயில் வரமாட்டேங்குது. ஜீவ சமாதி சொல்லி பழகிக்கணும். அந்த இருக்கிற ஏரியா அதுவும் ஒரு சிவத்தலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். அற்புதமான ஏரியா. இந்த இடத்துல இருந்து ஒரு கட்டு இருக்குது. இதில் இந்த கட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவ சமாதி இருக்கிற கோயிலுக்கு போகலாம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கூடலூருக்கும் போய்க்கலாம். நேராக போனீங்கன்னா முக்கூடலூர். இதுலேருந்து முக்கூடலூர் போகிற ரோடும் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதுனால நல்ல வயல்வெளிகளும் ஏரியாவும் செம்மையாக இருக்கும். இது அந்த முக்கூடலூர் அந்த நெரூர் கோயிலுக்கு போகிறது. ஆக்சுவலாக நெரூரில் அந்த சீவ சமாதி யாரோடது அப்படின்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, சொல்லவும் தெரியல. நீங்கள் நெரூர் சம்மந்தமாக நீங்கள் குரோம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கிபீடியாவில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கட்டடம். பாருங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு காட்டுறேன். அங்கே தெரியறது தான் அந்த சிவ சமாதி இருக்கிற கோவில். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கும். இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் இறந்து அது ஏதோ மறுபடியும் உயிர் தெழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம். நீங்கள் சப்போஸ் கரூருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நெரூருக்கு அந்த கோயிலுக்கும் போயிட்டு அந்த மரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாலம் தான் இப்போ புதிதாக கட்டப்பட்ட பாலம். இதுக்கு முன்னாடி நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மாயனூர்,
இல்லை வாங்கல் வழியாக போகலாம். இப்போ வந்து இந்த நெரூர் மேம்பாலம் வழியாகவும் போகலாம். இந்த மாயனூருக்கும் மோகனூருக்கும் இடையில வந்து பல கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லா பேருமே ஏதாவது பெரிய விஷயத்துக்காக ஒரு துணி கடைக்கோ அல்லது தேட்டருக்கோ இல்லை மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கோ போகணும் அப்படின்னா ஒன்று திருச்சிக்கு போகணும், இல்லாட்டினா நாமக்கல் இல்லை கரூர். இப்போ நாமக்கல்லுக்கோ திருச்சிக்கோ போகிறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னா மாயனூர் போய் இல்லை வாங்கல் போயிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு குறுக்க வந்து ஒரு மேம்பாலம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ நெரூர் டு காட்டுப்புதூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு மேம்பாலம், காவிரி ஆற்று மேம்பாலம். காவிரி ஆறு அப்படியே பாருங்கள். நிறைய தான் திறந்து வச்சுருக்காங்க. தண்ணி வந்து நம்ம மாயனூர் டேம்ல இருந்து தேங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம போகக்கூடிய தூரங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்த்துட்டே போதும். நம்மளால வேலை வச்சுட்டு நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரியல கொடி பறந்து இருக்கிறதுனால இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நெரூர் மேம்பாலத்துலேருந்து கீழே இறங்குனதையுமே ரைட் சைடு ஒரு ரோடு, லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுது. ரைட் சைடு போகிற ரோடு வந்து மோகனூருக்கும் ரைட் சைடு போகிற ரோடு வந்து மாயனூருக்கும், லெஃப்ட் சைடு போகிற ரோடு வந்து மோகனூருக்கும் போகுது. தலைமலைக்கு மோகனூர் சைடு போகணுமா மாயனூர் சைடு போகணுமான்னு எனக்கு தெரியல. நான் மேப்பை தான் ஹேட் ஆகணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போனது வந்து பார்த்திங்கன்னா வாங்கல் வழியாகவும் போயிருக்கேன், மாயனூர் வழியாகவும் போயிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது வழியாக வர்றேன். பார்ப்போம், மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த இடம் தான் நம்ம நெரூர்லேருந்து நெரூர் மேம்பாலம் ஏறி இறங்க ரைட் சைடு வந்து வந்தோம்னா மாயனூர் டேமுக்கு போகிற வழி. அதில் வந்து இடையில வந்து காட்டுப்புதூர் இருக்குது. காட்டுப்புதூர் தாண்டின உடனே மாயனூருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து திருச்சி, முசிறி, தொட்டியம் போகிற ரோடு இருக்குது. அதுக்கு நேர் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீலைப்பிள்ளையாருக்கு மாயனூர் போயிடும். இதில் வந்து லெஃப்ட் சைடு இருந்தீங்கன்னா நேராக தலைமலை போகிற பாதை. இந்த இடத்துல ஒரு பிரிவு இருக்குது.
நெரூர்லேருந்து காட்டுப்புத்தூர் வழியாக வந்து இங்கே ஒரு பைபாஸ் கிராஸ் ஆகுதுங்க. திருச்சி டு நாமக்கல் பைபாஸுக்கு. இந்த இடத்துல வந்து ஏமூர்பட்டியிலேருந்து நம்ம நேர் ரோடு தான், ஆப்போசிட்டில் அப்படியே ரோடு கிராஸ் ஆகும். அந்த ரோட்டில் அப்படியே போயிடலாம் தலைமலைக்கு. பைபாஸில் வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகிறது மட்டும்தான். இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு, ஒரு பப்ஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு, வாட்டர் கேனு, ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே எதுவும் கிடைக்காது இல்லையா, அதனால் ஓகே நம்ம அடுத்த மலைக்கு போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ஏமூர்பட்டியிலேருந்து எருமப்பட்டிக்கு போகிற ரோடு, ஏமூர்பட்டி டு எருமப்பட்டி ரோடு. நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஹில்ஸு, அந்த ஹில்ஸ்லேயே வந்து அந்த சார்பான ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் தான் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து 3/4 போயிருக்கேன், அதாவது 99% தான் சொல்லணும். கோயிலை வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், ஆனால் கோயிலுக்கு நான் போனதில்லை. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கூட ரொம்ப லேட் டைம் தான், ஆனால் ஒரு 2 hours கொஞ்சம் அன்னையோட இன்றைக்கி கொஞ்சம் 2 hours கொஞ்சம் அட்வான்ஸாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக அந்த மலைக்கு போய் கோயில் கண்டிப்பாக பார்த்து தான் தீரணும். வாங்க, அதுதான் நம்ம இப்போ ஏற போகிற மலை. அந்த மலையில் வந்து அந்த சார்பான பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் வந்து கோயில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய மலை வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் கீழே அடிவாரத்துலேருந்து தான் மேலே வரைக்கும் அங்கே வரைக்கும் ஏறி போகணும். பார்ப்போம் எப்படி ட்ரெக்கிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏமூர்பட்டியிலேருந்து எருமப்பட்டி போகிற ரோட்டில் வந்துட்டு இருந்தோம்னாலும் இடையில வந்து பார்த்திங்கன்னா உடையாக்குளம் புதூர் அப்படின்னு சொல்லி ஒரு வருது, உடையாக்குளம் புதூர் அப்படின்னு. அந்த ஊருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த வழியாக போகிறது அப்படின்னு அங்கனக்குள்ளே இருக்கிறவங்கள கேட்காம நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. நீங்கள் கூகுள் மேப்பை நம்பினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலையவே கிரிவலம் சுற்ற விட்டோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அங்கனக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட தலைமலைக்கு மேலே போகிறதுக்கான வழி எந்த பக்கமாக போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. இல்லை எருமப்பட்டி போகிற ரோடுன்னு மறுபடியும் கேட்டிங்கனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழியை காட்டுவாங்க. ஏன்னா அது ஊருக்குள்ளே வந்து ஒரு 2-3 கட்டு திரும்பி வர்றதுனால உங்களுக்கு சரியான பாதையை கூகுள் மேப்பும் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல, உங்களால் நீங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஓகே, நம்ம அடுத்த மலைக்கு போகலாம். அடுத்த செக் பாயிண்ட் வந்து ஹில்ஸ். மலையோட அவுட் ஆஃப் வியூ வந்து இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மலைக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு சின்னதாக கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த இடத்துல வெள்ளை புள்ளி தெரியுது பார்த்தீங்களா, ஐயோ அந்த இடத்துல ஜூம் பண்ணுறதுனால என்னோடய விரல் தான் மறைக்குது. ஆக்சுவலாக அந்த சென்டரில் வந்து முக்கோண வடிவில் இருக்கிறதுல நுனியில் வந்து கோயில் இருக்குது. அந்த இடத்துல போய் கோயிலை கட்டினது யாருன்னு தெரியல, ஆனால் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஓகே, அவுட் ஆஃப் வியூ பார்த்துட்டிங்களா. இப்போ நம்மளோட பயணம் வந்து இந்த மலையோட ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பத்தில் ஆரம்பித்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி நம்ம அங்கே போகிறோம். அடிவாரம் வந்தாச்சுங்க. அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் எல்லாம் இருக்குது, 2-3 மண்டபம் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு ராசிக்கு உண்டான மரங்கள் வந்து நட்டு வச்சுருக்காங்க அடிவாரத்தில். ஆக்சுவலாக இன்றைக்கி மலையேற்றம் வந்து இந்த பக்கம் இருந்து இதுக்கு 3 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து நான் ஒரு ஆள் தான் ஏறுறேன். நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கேன், சைட் லாக் பண்ணியாச்சு, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, நம்ம கிளம்புவோம். ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதை எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டை. அதனால் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு மேலே போவோம். ஓகே, ரோடு வந்து கீழே மலை அடிவாரம் வரைக்குமே ரோடு வந்துடுது. எங்கிட்டு கேமரா இருக்குன்னே பார்த்து பேச முடியல, இங்கிட்டு இருக்கோ. கீழே இங்கே வந்து கோயில் அடிவாரம் வரைக்குமே ரோடு வந்துடுது, தார் ரோடு. பிரிவில் வந்து பெரிய போர்டே வச்சுருக்காங்க, தலைமலை சில்லுமல்லின்னு. இந்த இடத்துலேருந்து மண் ரோடு ஸ்டார்டிங்கு. ஓகே, மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க, என் கூடயே நீங்களும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டாண்டை வண்டியில் வச்சுட்டு போக முடியலைங்க, வேறு வழி இல்லை, எடுத்துகிட்டு தான் போகணும். அது பின்னாடி டிக்கிக்குள்ளே அடக்கமாக மாட்டேங்குது, வேறு வழி இல்லை. இன்றைக்கி அது ஒரு வீண் சுமை தான்.
அதையும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கே வந்து வனவிலங்குகள், உயிருக்கு ஆபத்தான விலங்குகள் எதுவும் இல்லாட்டினாலும் பாம்பு, உடும்பு, இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பாதையில் தான் கவனமாக இருந்தால் போதும், வேறு ஒன்றும் பெருசான ரிஸ்க்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு கால் சுளுக்கிடுச்சுனாவோ இல்லை வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுனாவோ உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் திரும்பி கீழே இறங்கி வரணுமே தவிர வேறு யாரும் உதவ முடியாது. அதனால் எந்தளவுக்கு கவனமாக மலையில் பயணம் செல்லணுமோ அப்படி போங்க. ஏன்னா இன்னும் மலை ஏறவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. வயசாயிடுச்சுங்கிறத விட வருஷம் ஆயிடுச்சு ஹில்ஸ் ஏறி. போன வருஷம் வந்துட்டு நம்ம வெள்ளியங்கிரி ஏறினது தான். இந்த மலைக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன். ஒரு ஹில்ஸில் தனிமை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஹில்ஸோட அட்மாஸ்பியரை ரசிச்சுக்கிட்டே அமைதியாக போகலாம். கொஞ்ச தூரம் தரைவழி பாதை தான். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோயில். இந்த இடத்துல இருந்து தான் பாதை ஆரம்பம். ஆக்சுவலாக கல்லுக்கு வந்து ராமன் தான் போட்டிருக்காங்க. எங்கேயா இருந்தாலும் மலை ஏறுற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் அல்லது இடும்பன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் இருக்கிறத பார்த்துருக்கேன். இது என்ன சாமின்னு தெரியல, இதுக்கும் ராமன் தான் போட்டிருக்காங்க. ஓகே, சாமியை வேண்டிக்கிட்டு பயணத்தை ஆரம்பிப்போம் கல் பாதை வழியாக. ட்ராவலிங்கை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியும்னால, ஆனால் அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா அப்படின்றது சந்தேகம்தான். அதனால் ஒரு முக்கியமான பிளேஸில் மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சாங் எடுக்கலாம் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து சாங் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபுட்டேஜெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, தேடி பார்க்கணும். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, அந்த சாங் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தோம். இங்கிட்டும் ஒரு கல் அடுக்கு போகுது. இல்லை அங்கிட்ட ஏதாவது சின்னதாக ஏதாவது கோவில் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இங்கே பாருங்களேன், அங்கே ஏதோ ஒரு அசைவு தெரிஞ்சிச்சு. என்னடா நம்ம வந்ததுமே டக்குன்னு ஒரு அசைவு போகுதேன்னு சொல்லி பார்த்தேன். குரங்குங்க, நிறைய குரங்குகள் இருக்குது. நம்மளை எதுவும் வழிப்பறி பண்ணாமல் இருந்தால் சரி.
நான் இங்கே மாடு மேய்க்கிறவங்களா? மலைக்கு போகிறேன். இந்த டயத்துக்கு மேலே ஏறினா ஏறி இறங்கிடலாம்ல. எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour 2 மணி நேரம் ஆகுமா? இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை ஏறிக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ பாதி தூரம் வரைக்கும் ஏறிட்டேன். இருட்டிடுச்சு. அப்போ நாங்கள் வரும்போது இங்கேயே 4 மணி. என்ன தம்பி மேலையா? இது மேலே இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்களா. நம்ம இப்போ மலைக்கு போகிறோம் வர்றோம், எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. வெள்ளியங்கிரியெல்லாம் போகிறோம். வெள்ளியங்கிரி எத்தனையோ பேர் மேலே வீடியோ எடுத்துகிறாங்களே. அங்கே போய் கோயிலில் தான் பிடிக்க முடியாது. இங்கே கூட கீழே கூட கீழே ஃபாரஸ்ட் இல்லாமல் எடுத்தோம்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னுவாங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேட்டுக்கலாம். வந்தாங்கன்னா பேசிக்கலாம். கீழே வண்டி நிப்பாட்டியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட், ஓகே. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்காமா. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, அது ஏன்னு தெரியல. ஒருவேளை இதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால இங்கே எல்லோரும் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எதுவும் வனத்துறைக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் மேலே கோயில் இருக்குது. சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லா பேரும் போவாங்க. இப்போ மொபைல் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால் மொபைலில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பாதுகாப்புக்காகவோ இல்லை டூரிசமாகவோ நம்ம போகிற இடத்த வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னு இப்போ எல்லா பேத்துக்கும் ஒரு ஆசை. எல்லா பேரும் வரதான் செய்கிறாங்க. அதுவும் நம்மளும் மொபைல் வச்சுருக்கோம். சப்போஸ் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். மேலே யாருமே இருக்க மாட்டாங்களாம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். அப்போ வந்து பூசாரி வந்து இறங்கி வந்துக்கிட்டு இருந்தார் மேலேருந்து கீழே. இன்றைக்கி மேலே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. சிக்னல் கிடைக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குங்க. இதுலேயே எனக்கு 1/4 மணி நேரம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு வந்து தான் குரங்குட்டி மாதிரி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆயிடுச்சு. டூ வீலருக்குள்ளேயும் வைக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு முட்டியில் வேறு சுத்தியல் அடிச்சிட்டோன்னா அது வேறு லைட்டாக பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு 6 மாதமாக. இப்போ அந்த இடம் ஏன்டா ஹில்ஸ் ஏறுற அப்படின்னு கேட்குது. அதுக்கு வேறு பதில் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன். ஏங்க,
கோயில் கூட போய் ஸ்பாட்டில் போய் கட்டுறதுங்க. அது கூட ஆள் மாற்றி தூக்கிட்டு போய் கட்டினாங்க அப்படின்னு வச்சிடலாம். ஆனால் இந்த கல் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கல்லும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதை வந்து அப்படியே ஒரு பாதை தோரணையாக அதை அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்கன்னு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்லாம் எவ்வளோ பெரிய கல்லுன்னு. இது நேச்சுரலாக இங்கனக்குள்ளே இருக்கிற கல் இல்லைங்க, எடுத்து அந்த பாதையோட அமைப்புக்கு வந்து பொருத்தியிருக்காங்க ஒவ்வொரு கல்லையும். எங்கே ஒரு சின்ன கல்லை துவைக்கணும் நவட்டி போடுறா அப்படின்னு வீட்டில் சொன்னால் ஒரு பெரிய சண்டையே வருது. அதுக்கு நாளால் தேட வேண்டியிருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம ரொட்டி துண்டு அடுக்கி வச்ச மாதிரி ஒரு கல் மேலே ஒரு கல்லாக அழகாக தூக்கி வச்சுருக்காங்க. இது சீன பெருஞ்சூர் மாதிரி போயிட்டே இருக்குங்க. இந்த இடம் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. இந்த லகுடு ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே லைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருதுங்க. மரத்துக்கு தாவி நம்மளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ஏன்னு தெரில, பாடி விழுந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாமேன்னு இது வெயிட் பண்ணுதான் என்னன்னு தெரியல. இந்த ஒரே ஸ்பாட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பறவை. நாங்கள் லகுடுங்குவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பிளேஸில் உட்காந்து இந்த ஸ்டாண்டை வந்து பேக்கில் வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த திகில் பிளேஸில் இந்த குருவி வேறங்க, குருவி இல்லை, இந்த மலைப்பூச்சி கிச்சு 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 சீத்தா காயெல்லாம் இருக்குங்க. ஆக்சுவலாக மேலே போக இருக்குமா என்னன்னு தெரில, பழமாக இருக்குமா என்னன்னு தெரியல. கீழே வரும்போது பிடிங்கி பார்ப்போம். இப்போ இருக்கலாம் டைம் இல்லை. இதை கொஞ்சம் அன்ஃபோல்டு பண்ணி பேக்கில் வைக்க முடியுதான்னு பார்ப்போம். பண்ணியாச்சு. இப்போதாங்க ஒரு 20% ஏறி இருக்கேன். ஸ்பாட்டில் மரம் பண்ணான்னு பார்க்குறேன். இல்லை ஓகே, கவராக இதாக இருக்குது. என்னோடய ஃபேஸை காட்டினோம்னா பேக்ரவுண்ட்லாம் ஃப்ளர் ஆகுது.
இந்த வித்தியாசமான குருவிகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. இங்கேயும் வந்து சரக்கு பாட்டு கிடக்குது. ஐயாயிரம் ஆமாங்க, 5000 மீட்டரோ 5000 அடியான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து 1000 அடி போயிருக்கோம், இன்னும் 4000 அடி இருக்குது. நான் போனதாக வரும்போது இந்த ஓடையில் வந்து கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ஓடை, அந்த ஓடையில் கொஞ்சமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஏரியாவில் சுத்தமாக ஒரு சின்ன சொட்டு தண்ணி கூட இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒன்று ட்ராவல் ஆகுது மரங்களுக்குள்ள. புரி சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு யாராவது இந்த ஹில்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டீங்கன்னா தயவுசெய்து 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி செட் ஆவாங்க. தனியாக வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. ஏன்னா இது அது மாதிரியான ப்ளேஸ் இல்லை, பார்த்தாவே தெரியுது. இந்த பிளேஸ் வந்து ஒரு குளிர்ச்சியான ஹில்ஸோ அல்லது ரெசார்ட்டுகள் நிறைந்த இடமோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உங்களோட பொறுமையும் உங்களோட நெஞ்சுரத்தையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடம். தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஹில்ஸ்க்கு வர முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம குரங்கு அண்ணங்க விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக குரங்குகள் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. இதனால் நம்ம கையில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருக்கிறது அவசியம். ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் என்ன முடியும் வேணாலும் எடுப்பாங்க. நானும் எதுவும் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக விருப்பம் நம்ம பார்க்குறாங்க. ஏன்னா இதில் வந்து பயணிகள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. அந்த மரத்தில் இருக்கிறானே வந்து என்னையே குறுகுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். மணியோசை கேட்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா மேலே வந்து மழை மாடு மேயுது அப்படின்னு அர்த்தம். அது வந்து இந்த புற்களை திங்கிறதுனால அதிகமாக அதுகளுக்கு வந்து நீர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்.
ஹாய். தூரம் போக போக மலைப்பாதை வந்து ரொம்ப அப்படியே நட்ட குத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போகுது. ஆனால் படிகள் இல்லை. அந்த பாதை வந்து கரையாமல் இருக்கிறதுக்காக வந்து பாறையை வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, போவோம். மீது ஒரு ஆரம்பிப்போம். நமக்கு முன்னாடி யாரோ நண்பர்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கோயில் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? கோயில் போயிட்டு வரீங்களா? இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகலாமா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கேன். போவோம். இல்லை யாருமே இல்லை. நான் எதுவும் இல்லையா? அப்படியா? கடிக்க வரல. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கடிச்சிச்சு. அப்புறம் அங்கே வந்து சத்தம் போட்டாங்க, ஆளும் வரல. இருந்தாலும் போகவே போகிறேன். ஓகே ஓகே. ஜி 10 ஜி கரெக்டாக அங்கே நான் ஏறது வந்து 12 நிமிஷம் தான் ஆச்சு. 12 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் இறங்குறதுனால 5 நிமிஷம் சீக்கிரமே இறங்கிடுவீங்க. பரவாயில்ல, நமக்கு முன்னாடியும் ஒரு 3 நண்பர்கள் ஏறி கோயிலுக்கு போய் ரீச் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு மணி நேரம் ஆகும். அந்த பையன் வந்து சிரிக்காப்ல. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆகும். இன்னும் சிரமமான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சுனையில் வந்து அப்போ லேசாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நான் அதை தான் எடுத்து குடித்தேன். அப்புறம் அதுக்கு மேலே போய் பாறையில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி குடித்தேன். ஆனால் அந்த சுனையில் எனக்கு தண்ணியே இல்லை. சுத்தமாக ட்ரை ஆகி கிடக்கு. பையெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி கிடக்கு. இங்கே என்னதான் கொண்டு வந்து போட்டாங்க இந்த இடத்துல. கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. மழை பெய்யும் போது கண்டிப்பாக இதில் வரவே முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இதில் காட்டு வெள்ளம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை கிராஸ் பண்ணவே முடியாது. நார்மலாகவே கால் வலிக்குது, அப்புறம் எப்படி இதில் போகிறது? இல்லை பாருங்கள், தண்ணி தாகம் தாங்க மாட்டாமல் குழியெல்லாம் தோண்டி என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, போகலாம். ஏதோ ஒரு விலங்கோட டெத்து ஸ்மெல் வேறு அடிக்குது. டேஞ்சரஸ் பிளேஸ்.
ஹாய். ஆக்சுவலாக இது 3வது இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நாக்கெல்லாம் வறண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நார்மலைஸ்டு பெர்சன் ட்ரக்கிங் ஏரியா கிடையாது. இது அது நல்லா தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கட்டுறேன். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப டேப்பரான ஒரு ஏரியா, ரொம்ப சருகல், வெறும் சரள கற்களில் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம நடந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான பிளேஸு. ரொம்ப சூதானமாக மெதுவாக தான் போக முடியும். ஏறவே முடியாதா அப்படின்னா ஏற முடியும். டைம் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப கவனமாக வச்சு போகிறதுனால. ஓகே, இப்போ தான் வந்து ஒரு 30% வந்திருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து 80% பேலன்ஸ் தீர்ந்துருச்சு. மீதி இருக்கிறத வச்சு தான் நடந்து போகணும். முயற்சி பண்ணுறேன். ஆனால் இங்கே ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதுளம் செடிகள், சீத்தாப்பழ செடிகள் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஒரு விதமான ஒரு கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பூ விட்டு அழகாக இருக்குது. நான் அடுத்து எங்கேயாவது பார்த்தேன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு வரேன். ஓகேவா, அதை ஷார்ட்ஸில் போட்டு வரேன். கொஞ்சம் அங்கனக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கிறேன். இப்போ மணி எத்தனைன்னா, மணி கரெக்டாக 3 மணி. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் மேலே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இதில் வந்து பாதை கண்டிப்பாக தெரியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏறிட்டு இறங்குறது கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏறுறது ரொம்ப பொறுமையாக ரொம்ப கவனமாக தான் ஏறணும் போல இருக்குது. ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள், போகலாம். பார்த்தீங்களா, மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மலை தான் கோயில் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சான்ஸே இல்லை. அந்த மலையை தாண்டி அதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அந்த மலையை ரீச் பண்ண வரைக்கும் தான் கொஞ்சம் ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவமான பாதையாக இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய மலையேற்றங்கள் வந்து சிவன் கோயிலாக தான் இருக்கும், அல்லது முருகன் கோயிலாக தான் இருக்கும். ரொம்ப ரேரான இடத்துல தான் வந்து பெருமாள் கோயில் மலை மேலே இருக்கும். அப்படியாப்பட்ட தலங்களில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுமை பருவம் எய்தி இறந்துருச்சு. அவ்வளோதான், வயசு முடிஞ்சிருச்சு. ரொம்ப முத்தின ஸ்டேஜில் வந்து இங்கே நிறைய இந்த மாதிரி அட்டைப்பூச்சி வந்து இறந்து போய் கிடக்கு. வாழ்ந்து முடிச்சு நாங்கள் ஒன்று இருக்கா, அது மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வாழ்ந்து முடிச்சிருச்சு. மிகப்பெரிய சைஸில் இருக்குது. ஏன் கத்துற?
பாதைன்னு ஒன்று இருந்துச்சு, இங்கிட்ட அதுவும் இல்லை. மதிப்பாக போக வேண்டியதான். வந்துட்டேங்க, ஒரு 50% வந்துட்டேன். இன்னொரு 50%. அப்பனே சிவனே எம்பெருமானே. என்னங்க 5000ல் 2000 தான் ஏறிக்கிறது காட்டுது, இன்னும் 3000 இருக்கா? இந்த மலைக்கு வர்றது 3வது இடங்கிறது. ஒரு தடவை கோயில் கிட்ட வரைக்கும் போயிட்டேன், அதுக்கப்புறம் போக முடியல. ஒரு தடவை அடிவாரத்தோடு போயிட்டேன். இன்றைக்கி பாதி வரைக்கும் தான் ஏறியிருக்கேன். இன்றைக்கும் மேலே ஏறி பெருமாளை பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. சுத்தமாக உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு சக்தி வரைக்கும் உறிஞ்சி எடுத்துருச்சு இந்த ஹில்ஸு. முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஏற முடியல அப்படின்னு சொன்னால் தோல்வியை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் வரணும். பயிற்சி கூட தேவையில்லைங்க, துணைக்கு ஆள் இருந்துச்சுன்னா நேரம் போயிருக்கலாங்க. ஒரு ஆளாக மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு பயத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வனாந்திர காட்டுக்குள்ளே தனியாக வர்றதெல்லாம் நிஜமாகவே உடல் மனசு எல்லாத்தையும் ஒரு சோதிக்கிற ஒரு பயிற்சி தான் வச்சுக்கோங்க. வெரி டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் இன் ஹில்ஸ் ட்ரெக்கிங். ஆனால் ஒவ்வொரு மனசும் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களோட உடம்பே உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் அப்படிங்கிறத உணர்த்த மாதிரி இருக்கிற ஒரு கட்டம். ஏற 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 தூரம் குறையல, போக 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 பாதை முடியலைன்ற மாதிரி அது பாட்டுக்கு நட்ட குத்தலாக போயிட்டே இருக்குது. இது பாருங்கள்,
நம்ம கீழே இருக்கிற பாதை தெரியலை, அவ்வளோ சருகல். இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ உச்சி, அது பாட்டுக்கு போகுது. எப்போ தான் இந்த மலை முடியுமோ, பெருமாளை பார்ப்பனோ. பெருமாளை ஒரு ஏரியாவோட எந்த தெரியுதுங்க, மலையோட அந்த பக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். பாம்புராணி ஏங்க, மலையோட அந்த பக்கம் அப்படிங்க. இதுக்கு மேலே ஏறி போகணும் போட்டுங்க. இது என்ன பார்த்துக்குவோம். இது மலையோட இன்னொரு பகுதியில் ஒரு ஏரியா போட்டுங்க. அதோட வரும் சரி அடர்ந்த வனப்பகுதி அதிகமாக இருக்கும். பாருங்க, நம்மளோட மக்கள் எவ்வளவு கேவலமானவங்க இருக்காங்க மட்டும் பாருங்க. ஊர் பேர் அவசர உதவிக்கு வளர்ச்சி பணியில் தொடர்பு போட்டு தலைமுறை சேவா ட்ரஸ்ட் போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதிருக்காங்க. அந்த நம்பர் சொல்லிடுறாங்க. எவ்வளவு ஒரு இடிக்கணும் கேவலமான புத்தி இருந்தால் இந்த வேலையை செய்வாங்க பார்த்துங்க. இந்த ஒரு எமர்ஜென்சி டக்குனு உள்ள ஃபோன் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஃபோன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாட்ட ஆட்கள் பற்றி இந்த வேலையை பார்த்துப்பாங்க. மறுபடியும் இந்த பக்கம் ஏறணும் போல இருக்குங்க. இன்னும் ரொம்ப தூரம். வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். இது என்ன பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் மூட்டிட்டாங்க. சமைச்சு சாப்பிடுவாங்க போல இந்த இடத்துல வந்தாங்கன்னா. இன்னும் அந்த மலையவே நான் தொடரலைங்க. பார்த்தீங்களா, அந்த உச்சிக்கு தான் போகணும் போல இருக்கு. அப்படியேங்கப்பா, அங்கே இருக்குது கோயில், அங்கே போகணும் போல இருக்குங்க. ஏங்க அங்கே இருக்க கோயில் ஆட்டம். அப்படியேங்கப்பா, ஏங்க அது கடல் கடந்துருக்குங்க. பழமையில் தூரம் போகணும் போல இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெட்டி பையன். கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே ஏறி வந்துட்டேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. கண்ணுக்கெட்டுற தூரத்தில் இருக்குது. முயற்சி பண்ணுறேன். இருட்டுறதுக்குள்ளே போய் கோயிலை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுறேன். சூரியன் வேறு மறையாத கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இந்த கண்ணாடி வேறு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெட்டி பையன். ஒரு வழியாக உயிரை பணைய வச்சு மலையோட 70% எண்டுக்கு வந்துட்டேங்க. இங்கேருந்து பார்த்தா ஒரு அற்புதமான வியூ தெரியுங்க.
ஆனால் சத்தியமாக இங்கே வந்து பார்த்தா நான் தரையில் இருக்கிற மாதிரியே தாங்க உங்களுக்கு தெரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், காவிரி ஆறு தெரியும். அங்கே மங்களம் ஒரு கோடு தெரியுதா, அதாங்க காவிரி ஆறு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பக்கம் வந்து அந்த டேம்லாம் அங்கிட்டு தெரியுது, டேம்லாம் இருக்குது, அவ்வளோதான். என் கண்ணுக்கு தான் தெரியுது, மற்றபடி உங்கள்கிட்ட என்னால் காட்ட முடியல. ஏதாவது தெரியுதா? அதுவோ அங்கே போது பாருங்க ஒரு கோடு, அதான் காவிரி ஆறு. ஒரு 70% மலை ஏறி முடிச்சிட்டேன். அந்த உச்சி பாறை பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கல்படி சைடில் வந்து கம்பி ஊனியிருப்பாங்க, அதை பிடிச்சி தான் ஏறணும். இங்கேருந்து ஒரு வியூ தெரியும், செம்ம வியூவாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ மிஸ்ட் அதிகமாக இருக்கனால சுத்தமாக தெரியல. நான் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு நான் அங்கேருந்து காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கா. இந்த மலையை தாண்டி தான் போனோம். அந்த அங்கே ஒரு கம்பி பிடிக்கா, என் விரல் கட்டினமே அதை ஃபோக்கஸ் பண்ணுது. அங்கே ஒரு கம்பி பிடிக்கா, அதை கம்பி பிடிச்சி தான் அங்கே மேலே ஏறி போனோம். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு காவிரி ஆறு சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஒரு கோடு வெள்ளை கோடு, வெள்ளையிலேயே ஒரு வெள்ளை கோடு தெரியுதா, அதான் காவிரி ஆறு வியூ. இந்த ரொம்ப அதிகாலை நேரத்துலலாம் வெயில் காலத்தில் வந்தோம்னா நல்லா தெரியும், இப்போ சுத்தமாக தெரியல. ஓகே, மீதி இருக்கிற மாதிரி ஏறுவோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிலிச்சிலுன்னு இருக்குது, குரங்கு இருக்குது நிறையா, கொஞ்சம் சிலிச்சிலிப்பு இருக்குது. ஆனால் இந்த குரங்குலாம் இங்கே என்ன சாப்பிட்டு வாழும் அப்படின்னு தெரியல சத்தியமாக. ஏன்னா பல வகைகளும் இல்லை, இந்த செடிகளோட குழந்தைகளை சாப்பிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது ஒரு காட்டு ஓடை. ஆக்சுவலாக மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து தண்ணி இறங்கிட்டு ஓடும். இந்த பள்ளத்துக்குள்ள மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும். இந்த ஏரியாவை கிராஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் உடச்சி ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதயம் துடிக்கிற துடிப்பு, ரத்தம் வர ஓட்டத்தோட சத்தம், இதெல்லாம் கேட்கணும்னு இந்த இடத்துக்கு வந்தால் சத்தியமாக கேட்கும். அவ்வளோ ஒரு அமைதியான பிளேஸ். இன்னும் 2000 மீட்டர், 2000 மீட்டர், 5000 மீட்டர் வரும். 3000 மீட்டர், 2000 மீட்டர்.
வரியா தம்மா? இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு ட்ரெயின் மாதிரி போகுது. ஒட்டுமொத்த மலையும் ஏறி போகணும் போல இருக்குது கம்பியை பிடிச்சி. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சோதனைக்குள்ளான நேரம். இதை ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டா மலை ஏறிட்ட மாதிரி தான். பெருமாளே எங்கப்பா இருக்க? ஒரு 20 மணி கட்டுற உயரம் தான். இந்த பாறையில் கசந்த தண்ணி தான் ஒரு நாள் குடிச்சிட்டு மலை ஏறினேன். இன்றைக்கி அந்த பாறையே கஞ்சி இருக்கே. ஐயோ, இதுக்கப்புறம் கம்மியாக வேணாம். அப்படியே சிவனே சிவனே. ஏறு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த கல்லெல்லாம் எப்போ அடுக்கி வச்சிங்க சாமி? சத்தியமாக கடவுளோட பவர் இல்லாமல் இந்த கல்லெல்லாம் இங்கே வந்து ஓரமாக அடுக்கி வைக்க முடியாதுங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பவர் வேணும். இதெல்லாம் செதுக்கப்பட்ட கல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உளியில் செதுக்கி அப்படியே அடுக்கியிருக்காங்க. 5000 மீட்டரில் 3500 மீட்ரு வந்திருக்கேங்க. இன்னும் 1500 போகணுமா? 1500 500? ஏன்னா இந்த டயத்தில் வந்து கணக்கை கரெக்டாக சொல்லக்கூடாது. 5000ல் 3500 வச்சுன்னா மீதி எவ்வளவு? 2500? 500? 700ன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லணும். வாங்க போகலாம். ஆனால் இதெல்லாம் கிட்டத்தட்ட சரியும் தருவாயில் தான் இருக்குது. இது சரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய வேலைப்பாடு பண்ணணும் கோயிலுக்கு போகிறதுக்கலாம். எப்படி இருக்கு இப்போல்லாம்? பயங்கரமாக இருக்கா? ஒரு 20-30 மாடி உயரம் வருமா? கண்ணு கெட்டலிங்க. நான் ஏற ஆரம்பித்த இடம் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன்.
ஹாய், நான் உங்கள் வெட்டி பையன். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலை தொலாவோம். இவ்வளோ உயரமான மலையில் ஒரு சமதளம். மறுபடியும் இவ்வளோ தூரம் கீழே இறங்கணுமே நினச்சாதான் மனசுக்கு பயமாக இருக்குது. கோயிலை பார்த்து தாங்க தண்ணி குடிக்கணும். ஒரு கட்டடம் தெரியுதுங்க. மேலே ஒரு ஊரே இருக்கிற அளவுக்கு ஒரு பரப்பளவு இருக்குங்க. இங்கே பாருங்க, மேலே ஒரு ஊரே இருக்கும் போல இருக்கு. இவ்வளோ வேகத்தை கொண்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எம்பெருமானே, ஈசனே, பெருமாளே, என்னை பத்திரமா கொண்டு போய் ஊர் சேர்த்துறா கடவுளே. செஞ்சிப்பட்டி. ஆமாப்பா, என்னடா பொறு பொறு பிஸ்கட் தாங்க. பொறு 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 பொறு. சத்தியமாக பயந்துட்டேன், கடிச்சு வச்சிருமோன்னு.
உனக்கு வேணுமா? உனக்கும் பிஸ்கட் வேணுமா? 2 பாக்கெட் தானே இருந்துச்சு. பொறு தரேன். பா இந்தா இந்தா குட்டி சாப்பிடு. ஐயா இங்கேயே இருந்துக்கிறீங்களோ? சரி. நமக்கு நாய் மேலே இருக்குன்னு தெரியாது. இல்லாட்டினா ஏதாவது தின்பண்டம் நிறைய 2-3 பிஸ்கட் பாக்கெட் தான் கொண்டு வந்தேன். அதான் போட்டு விட்டேன். நாய் இருக்குன்னு தெரிஞ்சுருந்துச்சுன்னா ஒரு 5 வாங்கிட்டு வந்திருப்பேன். கோயில் 2-3 இடம் வந்தேன், முடியல. பாதி தூரம் வந்துட்டு அப்படியே தோல்வியை தழுவி போயிட்டேன். இன்னைக்கு எப்படினாலும் மேலே வந்து பெருமாளை பார்த்துட்டு தான் வரணும். கோயிலாவது போய் அடியாவது பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக போய் கோயிலை பார்த்துட்டு வரேன். ஆமாம், கரூர் தான். கரூர் இப்போ குளத்துப்பாளையம். பெரிய குளத்துப்பாளையம் கோயிலை போய் பார்த்து. ஒரு ஆளாக தான் இருந்துக்கிறீங்களா? சாப்பாடு சமையல் எல்லாம் செஞ்சுக்குவேன். அப்படியா? காலையில் செஞ்சேன்னு எல்லாத்துக்கும் அப்புறம் சாமிக்கெல்லாம் செஞ்சுட்டு பொருட்கள்லாம் சமையல் பொருட்கள்லாம் அதெல்லாம் மக்கள் கொண்டு வருவாங்க. எல்லாமே கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி கொண்டு எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா வாங்கிக்குவீங்க. எதுவும் கொண்டு வந்தால் வாங்கிக்குவீங்க. அரிசி பருப்பு அது மாதிரி. ரைட்டு சாமி. அடுத்த தடவை வரும்போது நாங்கள் மேலே வந்து ஆள் இருப்பாங்க, வந்துட்டு ஐயருங்க வந்துட்டு போயிடுவாங்க. மேலே யாரும் இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் வந்து இங்கே இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். காலையில் வரணும். 8-9 மணிக்குள்ளே வந்து சாமியை போய் பார்க்கலாம். இல்லை, நம்ம கோயிலை பார்த்தா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். கோயிலை பார்த்தா கோபுர தரிசனம் கோடி பண்ணின்றாங்க. அவன் கோயிலை பார்த்தா போதும். இன்னொரு நாளைக்கு வர்றப்ப கிருஷ்ணர் இருக்காரு, அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நடத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு வரேன். தின்பண்டம்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம். ஒரு ஃபாரினுக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது. மலை மேலே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் மிகப்பெரிய ஆலமரங்கள், பழங்காலத்து கட்டடங்கள்லாம் கூட இருக்குங்க. கோயில், பழங்காலத்து கோயில்கள்.
இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க மனுஷங்க. ஓ ஏங்க, இன்னும் மழை பயங்கரமாக ஏறணும் போல இருக்குங்க. அங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு மழை. அடேங்கப்பா, நான் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேங்க. சத்தியமாக சொல்கிறேன், மழை எண்டுக்கு வந்துட்டோம், சாமியை கீழே பார்த்துடலாம் தாங்க நினச்சேன். ஆனால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இன்னும் நீ பல கிலோமீட்டர் போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்களேன், அட்டேங்க அப்பா. ஏங்க இனிமேல் தாங்க மலையே ஏறணும். ஏங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஏறி இருக்கேங்க. ஹாய். ஏங்க ஒரு நாள் ஃபுல்லாக மலை ஏறி இருக்கேங்க. உசுரை பனையை வச்சு பாறையிலையும் இடுக்கலையும் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டோம். சரி மலை ஏறிட்டோம், கடவுளை பார்த்துடலாம், கடவுள் கண்ணுக்கு காட்சி தந்துட்டார்னு நினச்சேங்க. அங்கே பாருங்கள், இனிமேல் தாங்க மலையே ஏற வேண்டியது இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க கோயில். ஏங்க அது பழனி மடையோட இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் போல இருக்குங்க. நான் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது சும்மா போல இருக்குது. இனிமேல் தான்டா ஏறவே இருக்கு மலை அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்குது. படிக்கட்டு வந்து சுற்றி ஏறி போடும் போல இருக்கு உச்சியில். வாய்ப்பில்லை, இருட்டிடும். எப்படியும் வண்டிக்கிட்ட போகும்போது 7 மணி ஆயிரும். 7 மணிக்கு இந்த இருட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே இறங்குறதுங்கிறது பெரிய சாதனை தான். காலையில் வரணுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் மலை ஏற ஆரம்பிக்கணும். 7 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம்னா ஓரளவுக்கு 10 மணிக்கெலாம் அங்கே வந்துடலாம். மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு மதியத்துக்கு மேலே இறங்க ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் கீழே இறங்கிடலாம். எவ்வளோ உயரத்தில் போயிட்டு கட்டடம் கட்டி சாமி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன், எவ்வளோ மேன் பவர் வேணும்னு பாருங்கள்.
ஓ மை காட். இதெல்லாம் நீங்கள் சத்தியமாக மொபைலில் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. நேரில் இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாறையிலே ஒரு குகை வேறு இருக்குது. வந்துட்டேன். கண்ணு கட்டுற தூரத்தில் கோயில் தெரியுது. முட்டியில் ஒவ்வொரு அடியும் சோதிக்குது. எவ்வளவு மலைகள், அவ்வளவையும் கடந்து வந்தாச்சு. பாருங்க, ஆக்சுவலாக அங்கே தெரியாது கோயில் கிடையாது. இங்கேப்பா கோயில் கண்ணில் பார்த்தா தெரியுது, கோயிலை காணோம்.